இந்த காணொளியில் நாம் பார்க்கப் போவது சமீபகாலமாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் நடிகர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா தொடர்பான விவாகரத்து செய்திகளை பற்றியது. கடந்த சில நாட்களாக நடிகர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா இடையே விவாகரத்து நடக்கிறது என்ற தகவல்கள் இணையத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. குறிப்பாக 25 ஆண்டுகளுக்கும் மேலான திருமண வாழ்க்கைக்குப் பிறகு சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் முறையாக விவாகரத்து மனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் உண்மையில் ஒரு குடும்பத்திற்குள் நடைபெறும் தனிப்பட்ட விஷயம் என்பதால் அதை தேவையற்ற வதந்திகளாக மாற்றாமல் மக்கள் பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். சமூக வலைத்தளங்களில் பலவிதமான கதைகள், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் தனிப்பட்ட விமர்சனங்கள் பரவி வருகின்றன. ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த விஷயம் தற்போது சட்ட நடைமுறையில் உள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட தம்பதியினர் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களின் கண்ணியத்தை காக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்திடம் கோரிக்கை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு குடும்பத்தின் தனிப்பட்ட பிரச்சனையை பொதுமக்கள் முன் தேவையில்லாமல் விவாதிப்பது சரியான நடைமுறை அல்ல என்று சிலர் வலியுறுத்துகிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது மிகவும் தவறானது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஒரு குடும்பம் இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் நேரத்தில் அவர்களின் உணர்வுகளை புரிந்துகொண்டு மரியாதை காட்டுவதுதான் மனிதநேயமான அணுகுமுறை என்று அவர்கள் கூறுகின்றனர். இந்த விவாகரத்து தொடர்பான சட்ட நடைமுறைகள் முடிவடைய இன்னும் காலம் எடுக்கலாம். அதுவரை யாரும் அவசரமாக முடிவுகள் எடுக்காமல் நிதானமாக இருக்க வேண்டும் என்று ரசிகர்களிடம் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஒரு பிரபலமான நடிகர் என்றாலும் விஜய் ஒரு சாதாரண மனிதர்தான். அவருக்கும் ஒரு குடும்பம் உள்ளது. அவர்களுக்கும் உணர்வுகள் உள்ளன. எனவே உண்மை உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பகிராமல் இருக்கவும், வதந்திகளை பரப்பாமல் இருக்கவும் நாம் அனைவரும் பொறுப்புடன் நடக்க வேண்டும். இந்த நிகழ்வு ஒரு துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாம் நல்லபடியாக முடிவடைய வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரலாம்.